Celebrate Pongal with இதயம். பொங்கலோ பொங்கல். Celebrate Pongal with இதயம் மந்த்ரா. பொங்கலோ பொங்கல். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் முட்டை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம முட்டை ஒரு நல்ல ஒரு உணவு. ஆனால் ரத்த அழுத்தம் உள்ள நோய், ரத்த அழுத்தம்க்கு முட்டை ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், எந்த விதமான ரிசர்ச்லேயுமே ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு முட்டை நல்லது அல்லது ரத்த அழுத்தத்தை முட்டை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ஸ்டடீஸுமே இல்லை. இப்போது ரத்த அழுத்தம் உள்ளவங்க முட்டையில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, அவங்க முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடலாம். ஏன்னா அதில் தான் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். மஞ்சள் கருவில் பார்த்திங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால், ஃபேட் இதுதான் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க மஞ்சள் கருவை தவிர்த்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் சாப்பிடுவது நல்லது. பொதுவாகவே உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் என்னென்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத விட எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க மனதில் வச்சுக்கணும். அவங்க சாப்பிடவே கூடாதது சால்ட் அதிகமாக உள்ள பொருட்களை அவங்க சாப்பிடவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் கருவாடு, உப்பு கண்டம், சரிங்களா, அப்புறம் புளி சாதம், நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரி அப்பளம், வடகம், ஊறுகாய், இது போன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ். இன்றைக்குரிய காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டில், எதுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும்னே தெரியாது, ஆனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இப்போ அவங்க என்னென்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லோ ஃபேட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி இதை சாப்பிடணும். நிறைய ஃபைபர்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி காய்கறிகள், கீரை, பழங்கள், க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதை அவங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் முழுமையான தானியங்கள், ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம சிறுதானியங்கள் அல்லது இயற்கை உணவு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற உணவுகளை அவங்க சாப்பிடலாம். லோ பிபி உள்ளவங்க, பொதுவாகவே நம்ம பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட போய் பிபி பார்த்துட்டோம் அப்படின்னா 3 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று நார்மலாக இருக்குது, இல்லை ரத்த அழுத்தம் கூட இருக்குது, அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் லோ பிபியாக இருக்குது அப்படிம்பாங்க. இந்த லோ பிபியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்டோன்னா நம்முடைய ரத்தங்கள் அனைத்தும், நம்முடைய பிளட் சர்க்குலேஷன் அனைத்தும் ஸ்டமக்குக்கு போயிடும். அப்போ நமக்கு ஒரு பிபி ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. அதுக்கடுத்து இந்த பிபி, லோ பிபியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு லேசான ஒரு தலை சுற்றல், ஒரு மயக்கம் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்து தண்ணியில் போட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். நிறைய அதிக அளவுக்கு அவங்க அடிக்கடி தண்ணீர் குடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து ஃபோலிக் ஆசிட் போன்ற மாத்திரைகளையும் அவங்க சேர்த்துக்கலாம். தனியாக அதற்காக அவங்க பிரத்யேகமாக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளணுன்ற அவசியம் கிடையாது. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களும் சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்துட்டாலும் சரி, நம்ம தினமும் உடற்பயிற்சி செய்யணும். அது வெவ்வேறு விதமான உடற்பயிற்சியாக இருக்கணும். வாரத்துக்கு 5 நாட்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். எளிய முறையிலான யோகாசனங்களை நல்ல ஒரு குருமார்கள்ட்ட போய் கற்றுக்கிட்டு அதை செய்யணும். உப்பு பதார்த்தங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஜங்க் ஃபுட் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.